Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா PGTRBயோட ப்ரிப்பரேஷன், அதாவது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க, கோச்சிங் சென்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பயிற்சி மையங்களுக்கு போகாதவங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாதவங்க அவங்களுக்கு மட்டுமான வீடியோ. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு TNPSC Group 1 மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கள நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மூவிங் ஆன் டு த இன்ஃபோ. இந்த டைட்டில் வந்து நமக்கு புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து SGTயாக இருக்கட்டும், BO எக்ஸாமாக இருக்கட்டும், UGTRBயாக இருக்கட்டும், இல்லை UGTRBயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸு கேட்கவும் கேட்பாங்க, டெஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துட்ருக்கீங்க, எந்த யூனிட் கொடுத்துட்ருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் தான் இந்த வீடியோ. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சஸ்க்கான ப்ரொமோஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதை வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. பொதுவாக இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போகும்போதோ இல்லை ஒரு டெஸ்ட் பேட்ச் போடும்போதோ நமக்கு நிறைய வந்து ஸ்டிமுலஸ் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இந்தந்த யூனிட்டில் இப்போ படிக்கணும், இந்த நேரம் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரொட்டீனில் இருப்போம். அதே மாதிரி சைட் பை சைடு வந்து கூட இருக்கிறவங்க படிச்சிருவாங்களே, எழுதிடுவாங்க. அந்த ஸ்டிமுலஸ்லேயே வந்து ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் அதில் படிக்கவும் படிப்பாங்க. இது ஒரு க்ரைட்டீரியா. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. எக்கனாமிக்கலாகவும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ தட் தே மே நாட் ஏபிள் டு கண்டினியூ, அங்கே போய்ட்டு படிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது. அண்டு ஆன்லைன்லேயுமே அப்படி தான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்குள்ளே போகும்போது. ஸோ அப்படி இருக்கிறவங்க, நான் செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னால் வந்து ஒரு பெய்டு பேட்சில் வந்து படிக்க முடியாது அப்படின்றவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ சோஃபார் நீங்கள் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதாவது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, PGTRBயில் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மோர் ஆர் லெஸ் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவுக்கு வந்து ஒரு யூனிட்டாவது இந்த டைமுக்கு வந்து முடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக PGTRB இங்கிலீஷ்க்கு பண்ணுறோம், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீக் வரக்கூடிய சண்டே பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட்டே வந்து கம்ப்ளீட் ஆகுது 5th டெஸ்ட்டில். அப்போது இப்போ சேர்ந்து படிச்சிட்ருக்கிறவங்க அதே மாதிரி இந்த நியூ சிலபஸ் வரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க, ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களா இருந்து நீங்கள் இன்னமுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் பொசிஷன் கொஞ்சம் பேத்தட்டிக் தான். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒரு யூனிட்டு வந்து தெரியும் அப்படின்றது வேறு, அங்கங்கே யூனிட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் முடித்து வச்சுருக்கிறது வேறு. ஒரு யூனிட் 2 யூனிட் வந்து இந்த டைமுக்கு கன்ஃபார்மாக நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது வந்து ரைஸ் ஆகும். மேஜரில் மட்டும் ஒரு 2 யூனிட் ஓகே பரவாயில்ல, ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற பட்சத்தில் ஸ்ட்ராங்கு தான். ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து நியூ சிலபஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ப்ரெஷர் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான், எலெக்ஷன் வர பட்சத்தில் முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக வந்து டிசைட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கஷ்டமாக போயிடும். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஒரு எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் எ டிகிரி ஹோல்டர், ஆஸ் எ PG ஹோல்டர் வித் B.Ed அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் சிலபஸில் எந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமுக்கு தயாராக இருக்கிறீங்களோ அதை விட முக்கியமானது இந்த கவர்மெண்ட் வந்து எக்ஸாம்ஸை வந்து கால் பண்ணுறது இல்லையா. நிறைய கேப் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷரோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய முறை எழுதியிருக்கிறவங்களா இருந்தாலும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய எக்ஸாமை வந்து விடவே கூடாது அப்படின்ற ஒரே தாட் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்து இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை UGTRB எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை SGTயாக இருக்கட்டும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெட்டு எழுதி கிளியர் பண்ணி போனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 11 வருஷம் முடிஞ்சு தே ஆர் என்டர்ட் இன் டு தேர் 12th இயர் ஆஃப் சர்வீஸ். அப்போது
அந்த வாய்ப்பை வந்து அந்த சமயமே வந்து நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இதை நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு தயவு செய்து சொல்லலை. அண்ட் அதுக்குள்ளே நிறைய ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, அதையும் தாண்டி சொல்கிறேன். அதில் நிறைய பேர் போனாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 12 வருஷம் இந்த வழிகள்லேயே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய ஒரு எக்ஸாமும் பார்த்திங்கன்னா 2022 நடந்த பிஜிடிஆர்பி இப்போ பார்த்திங்கன்னா 2025 நம்ம என்டர் ஆக போகிறோம். அது ஒரு நல்ல கேப்பு தான், படிக்கிறவங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கேப்பு தான். ஆனால் இதே ப்ரொலாங் ஆகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இந்த எக்ஸாம் வந்தால் இதே எழுதுறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் போயிட்டு வேறு ஒரு எக்ஸாம் எப்போ வரும், அந்த எக்ஸாமுக்கு நம்ம குவாலிஃபைடாக இருக்கிறோமா, அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குதா, நம்ம அந்த கம்யூனிட்டி பயாஸில் வரோமா, எவ்வளோ விஷயங்களை கடந்து தான் ஒரு ஆஸ்பிரண்ட்டும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அது யாராலையும் வந்து மறுக்கவே முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் வந்து டிகிரி முடித்தோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்தோம், உடனே எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி வந்து இல்லை, 12 வருஷமாகவே இல்லை. அதுதான் வந்து உண்மை. ஸோ நியூ சிலபஸ் வந்தாச்சு, என்னென்ன இன்ஃபோஸ் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னமுமே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நிறைய அவுட் சோர்ஸஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எலாபரேட்டாக கொட்டி கிடக்குது. நம்ம வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி நமக்கு எது தேவை அப்படின்றதில் கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலையை செய்யும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த மாதிரி போயிருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நமக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. எப்போ எக்ஸாம் வரப்போகுது, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது முதல் கொண்டு எல்லாமே தெளிவாக தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி ஒரு டைம் இல்லை. ஆனால் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்மளோட டிசம்பர் மந்த் வந்து ஆரம்பித்து 10 days எப்படி ஆச்சு அப்படின்னே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அதை பார்க்கும்போது தான் தெரியுது, ஓடிக்கிட்டு இருக்கிறது கடிகாரம் இல்லை, உன்னுடைய காலம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டைம் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், கிடைக்கிற டைம் ஒரு நிமிஷங்களும் ஒரு மணித்துளியுமே வந்து வீணாக்காமல் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமாக இருக்குதோ, எது நியூ டாப்பிக்காக இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்களோ அந்த டாப்பிக்கில் உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கட்டும். கேள்விகள் அதிகமாக வரக்கூடிய பகுதி அதுவாக தான் இருக்கும். இது நான் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் புதுசாக இருக்கக்கூடிய டாப்பிக்கு நிறைய எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக அதிலேருந்து கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் இதை திருப்பி சொல்கிறது. அண்டு நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு எம்சிக்யூஸ் மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் த புக் ஆஃப் த டச்சஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ் பார்ட்டுமே வந்து கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆப்ஷன் கூட மார்க் பண்ணியிருக்க மாட்டேன், ஃபுல்லாக கொஸ்டின்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆப்ஷனுமே சொல்லியிருப்பேன். அதையுமே கூட நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக எடுத்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு டைம் இல்லையே, நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியலையே அப்படின்ற எந்த கவலையும் இல்லாமல் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி I mean 10th டிசம்பரோ இல்லை நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்களோ அந்த டைமிங் அந்த நிமிஷம் கூட நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக செலெக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் நேம் கண்டிப்பாக இருக்கணும். இன்னும் வந்து தள்ளி போடாதீங்க. ப்ரிப்பரேஷன்ஸை தள்ளி போட நாம் இன்னும் தள்ளி போயிட்டே இருப்போம். ஸோ பிஜிடிஆர்பி ரிலேட்டடான ப்ரிப்பரேஷன் சம்மந்தப்பட்டு அதுவும் எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபோஸ் எல்லாமே ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டாபிக்ஸை முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து ஒரு எந்துவை க்ரியேட் பண்ணும், இவ்வளோ முடிச்சிருக்காங்க நம்மளும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்ற ஹெல்த்தி காம்படிஷனை வந்து க்ரியேட் பண்ணும். கட்டாயம் நீங்கள் எவ்வளோ போர்ஷன்ஸை முடிச்சிருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.